கொஞ்சம் கம்மியானதுனா தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி. பரவாயில்ல, நம்ம டேஸ்ட் நல்லா காரம் இருக்கும். நிறைய போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாங்க தேங்காய். இது மெயினா தேங்காய் எண்ணெயில பண்ணா தான் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல கேரளா ஸ்டைல்ல ஒரு வீடு இருக்கு, அது நமக்கு பார்க்கலாமா? வாங்க. ശരണ്യ ഓണെത്തിയില്ലേ? വരൂ വരൂ. ഓണൊക്കെ പഠിച്ചു കൊടുക്കണ്ടേ? സൂപ്പർ. கேரளானா நம்ம ஃபுல் கிரீன் வைப் தானே நமக்கு இருக்கும். கேரளா போயா ஃபுல் ஒரு கிரீன் வைப் இருக்கும். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்தப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த வீட்டில் வந்தப்போ தான். இங்கே ஃபுல் க்ரீனரி தான், ஃபுல் செடி மரம், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸு. ஸோ அந்த ஒரு கேரளா ஃபீல் கிடைக்கிறனால நான் இங்கே அடிக்கடி இங்கே வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஸோ நமக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு, எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றது? நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு கார்டனிங், அதனால தான் நான். ஸோ இங்கே வந்தப்போ தொட்டே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்குதா? அதான் வந்ததிலிருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனிங் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் இப்போ இவங்கெல்லாம் பெருசானப்போ ரொம்ப நேரமாக ஒரு 2 hours வேண்டி ஸ்பெண்ட் பண்றேன். ஓ, வேற கிட்ஸ் எல்லாம் பெருசாயதுக்கு அப்புறம். ஓ சரி சரி. அப்ப இதெல்லாம் மெயின்டைன் பண்றது தனியா? அதான் என் ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணிட்டு எங்காச்சும் வெளியே போனாலும் நல்ல நல்ல வெரைட்டி ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் பார்த்தா வாங்கிப்போம். ஏட்டன் எங்க போயாலும் சிந்துச்சிக்கு கிஃப்ட் செடி தான் கொண்டு வரும். சிவேட்டனா சிந்துச்சியோட ஹஸ்பண்ட் எங்க போயாலும் இப்ப கிஃப்ட் செடி தானே. அவர் எங்காச்சும் போனா நல்லா செடி பார்த்தா வாங்கிட்டு வந்துடும். அப்புறம் இங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குதுங்க, அதனால இண்டோர் பிளான்ட்ஸ் எனக்கு நிறைய கொடுத்துருச்சுங்க. மிஞ்சேட்டின்னு சொல்லி இந்த சேஃப்டி கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்குதுங்க, அவங்க நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கேன். அவரு என்ன ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஓ அப்ப அப்புறம் எங்காச்சும் போய் நர்சரின்னு நிறைய கலெக்ட் பண்ணி. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வெஜிடபிள் கார்டன் எல்லாமே இருக்குல்லங்க? வெஜிடபிள் கார்டன்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கம்பெனி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் மேக்ஸிமம் நம்ம கல்டிவேட் பண்ணி எடுத்து நான் வந்துங்க ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணிக்கிறது. வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு அப்புறம் சாணி அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி கெமிக்கல் ஃபர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இல்லை இங்கே வந்தால் எல்லாரும் சொல்லுவோம் இங்கே வந்த ஒரு கேரளா ஃபீல் இருக்குங்க. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். இங்கே சிவேட்டா, சிந்துச்சி, விஷ்ணு, வர்ஷா இந்த மாதிரி கிட்ஸும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணியதானே, அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால தானே நம்ம மெயின்டைன் பண்ணி நமக்கு போகணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஓணத்துக்கு என்ன ஸ்பெஷல் சேச்சி? சாம்பார் தான் ஸ்பெஷல் பண்றது. அப்புறம் அவியல் சாம்பார். ஓ அவியல் சாம்பார்னா நல்ல சூப்பர் ஐட்டம். அதுதான் நம்ம சத்யால மெயின் ஐட்டம். ஸோ அது நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். சரி ஓகே வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நம்ம இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு? சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அது ஒரு ஸ்பெஷல் சாம்பார் தான். ஆமா, இது வந்து தேங்காய் வறுத்து ஆட்டி வச்ச சாம்பார். தேங்காய் வறுத்து ஆட்டி வச்ச சாம்பார், அது கேரளா ஸ்பெஷல். அதோட இன்கிரீடியன்ட்ஸ் நமக்கு இப்பவே பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கோ அதெல்லாம் போடலாம்ல. ஆமா. ஸோ இன்னும் நமக்கு எடுத்தது கத்திரிக்காய் எடுத்திருக்கு, முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ராடிஷ், வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் இதுதான் இதோட மெயின் இன்கிரீடியன்ட் தேங்காய். அது கூட நம்ம இதெல்லாம் சேர்த்தா இருக்குமா? எல்லாம் வறுத்து இது கூட வெந்தயம் போடுவேன்.
வறுத்து ஃப்ரை பண்ணி ஆட்டி வைக்கிறது. ஆட்டி வைக்கிறது. அப்ப தேங்காய் கூட நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து ஆட்டியதுக்கு அப்புறம் தான் இதோட மசாலா சேர்க்கலாம். அது செய்யும் வறுக்கும் போது பார்க்கலாம். ஓகே, சோ நமக்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிருக்கிறது, ஃப்ரை பண்ணிக்கலாங்க தேங்காய். இது மெயினா தேங்காய் எண்ணெயில் பண்ணா தான் நல்லா இருக்கு. தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், இப்போ நம்ம தேங்காயம் சேர்த்திருக்க. தேங்காய் நம்ம எவ்வளவு வேணும்? ஒரு முறி தேங்காய் வேணும். ஹாஃப் மூடி போதும். அது வந்து இப்போ இது வந்து ஒரு 8 பேர் 10 பேருக்கு உபயோகப்படுத்தலாம். அதுக்கு ஒரு ஹாஃப் மூடி. அப்புறம் மசாலாஸ் வருமல்ல, கொத்தமல்லி தூள் வருமல்ல, அதோட கொஞ்சம் திக்கா இருக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போதும். அப்புறம் நம்ம வந்துங்க கொத்தமல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மிளகாத்தூள். அது எவ்வளவு சீச்சி? அது வந்துங்க ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன். அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நார்மல் மிளகாத்தூள். நான் இது காஷ்மீரி மிளகாய், நான் ரொம்ப காரம் சேர்த்துறது இல்ல, அதனால காஷ்மீரி மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டு. பச்சை மிளகாய் இருக்குது, அவ எங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. எச்சா வேணா அது கொஞ்சம் எச்சு பவுடர் போட வேண்டிய ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணி வச்சிருது. அவ்வளவுதான். ஸ்பெஷல் மஞ்சட்டியில வச்சுக்கலாம். எப்பவுமே நான் குக்கர்ல தான் செய்வேன். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போடலாம். அது ராடிஷ், வெங்காயம். அது வந்து எல்லாத்திலும் நம்ம வேக எச்சான வேக இருக்கிறது ஃபர்ஸ்ட் போடுறது. ஓ சரி சரி. இப்ப சின்ன வெங்காயம், ராடிஷ் தான் ஃபர்ஸ்ட் போடுறது. ஆமாங்க. அதுக்கு தேவையான உப்பு பொடி போடுறது. மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், ராடிஷ், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சிருக்குது. இனி இது கொஞ்சம் ஹாஃப் குக்ட் ஆனதுக்கு பாருங்க மத்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். அப்பதான் உப்பு எல்லா காயிலும் பிடிச்சு அந்த காய் சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். இது பருப்பு வேக வச்சிருக்குது. இந்த புளி ஜூஸ் வந்து இதில் ஊற்றிக்கிறது. நான் பண்றது அப்படித்தான். ஆட்டி வச்சிருக்கிற மாவு, இந்த மசாலா இதெல்லாம் இதுல மிக்ஸ் பண்ணி அது வெந்ததுக்கு பிறகு அது மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஓ சரி சரி. பருப்புல ஃபர்ஸ்ட் புளி தண்ணி ஊத்தி அதுக்கு அப்புறம் மசாலா. ஈஸியான வேலை. ஓ ஈஸியான. அப்ப நம்ம பருப்பு அந்த மசாலையும் புளி தண்ணியும் சேர்த்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. செப்பரேட்டா செய்யலாம் ஈஸியா பண்றதுக்கு. ஓ சரி சரி. ஈஸியா பண்றதுக்கு அப்படியே பண்ணி முதல்ல ரெடி பண்ணி வச்சா நமக்கு வேலை சீக்கிரம் முடியும். அது ஹாஃப் குக் ஆயிருச்சுல. ஹாஃப் குக் ஆயிருச்சு. இது பாக்கி வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. ஓகே. இந்த வேக வச்ச அந்த புளி ஜூஸ், ஓகே, அரைப்பு எல்லாம் இதுல மிக்ஸ் பண்ணி இருக்குது. இது இதுலக்கு சேர்க்கலாம். சோ அதுல பருப்பு, புளி தண்ணி, அப்புறம் அந்த அரைப்பு, தேங்காய் வறுத்து அரைச்ச இந்த மசாலா. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவையான உப்பு கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறது. செக் பண்ணி அப்புறம் போட கம்மியான அகைன் போட்டுக்கிறது. வேற நம்ம மசாலா பவுடர் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன். இவ்வளவுதான். அந்த சாம்பார் தூள் போடுவேன், ஆனா நான் வந்து இப்படித்தான் செய்யணும். ஓ தேங்காய் வறுத்தரைச்சாலும் வேற இனி சாம்பார் பவுடர் போட தேவையில்லை. நான் எப்பவுமே இப்படித்தான் செய்யணும். இது ரொம்ப ஈஸி மெத்தட். ஆனா வந்து நம்ம இல்ல சாம்பார் பவுடர் நம்ம வீட்ல தயார் பண்ணும்போது அந்த வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்லை. ஓ வீட்ல செஞ்ச மசாலா பவுடர் இருந்தா வெந்தயம் ஒன்றும் தாளிக்க தேவையில்லை. தேங்காயில அந்த சாம்பார் பவுடரே போட்டு பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்பவுமே இன்ஸ்டன்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. ஓ சரி சரி. நம்ம வீட்லயே செஞ்ச மல்லித்தூள் எல்லாமே வீட்லயே தயார் பண்ணி செய்யறது. ஓ சரி சரி.
அதனால நான் இதுதான் எனக்கு பழக்கம். ப்ரிஃபர் பண்ண அப்பளும் அதே டேஸ்ட் வரும். நம்ம இதுதான் நல்லா இருக்கும். எங்களுக்கு இதுதான் ஓ பிடிக்கும். சரி சரி. ഞാനും സാമ്പാർ சாப்பிட்டுருக்கு சிந்துச்சியோட. சூப்பர் சாம்பார் தான். அதான் நம்ம சாம்பாரை செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு அவியலும் பிடிக்கும். அவியல் இதுக்கு பாரு நான் எப்படிங்கிறது அவியலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். கோகனட் ஆயில்ல செய்யறது தான் நல்லா டேஸ்டா இருக்குங்க. நல்லா இருக்குங்கிறது இல்லைங்க, டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ஓ சோ இப்போ நம்ம தாளிக்க போகுது. கடுகு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு பெருங்காய தூள் போடுறது. தூள் ஆனதுனால இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அந்த கட்டக்காயமான வறுக்கும் போது போடணும். சரி சரி சரி. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போடுறேன். கறிவேப்பிலாவும் வரமிளகாவும் போட்டு தாளிச்சு கரெக்டா இருக்குது சாம்பார். எல்லாம் வெந்து கரெக்டா இருக்குது. இன்னும் தாளிச்சு கொட்ட வேண்டியது. ஈஸி சாம்பார். இப்போ கார்னிஷ் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வேண்டியது. அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷத்துல சாம்பார். கேரளா சாம்பார். கேரளா சாம்பார். நம்ம சாம்பார் ஊத்தி லஞ்ச் சாப்பிட போறேன். சூப்பர் சாம்பார், சூப்பரா இருக்கு செஞ்சுச்சு. எல்லாரும் இது ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அவியல் பண்ண போறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம அவியல் ப்ரிப்பேர் பண்றேன், அது பார்க்கலாம். அவியல்னா கேரளால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறது. ஈவன் தமிழ்நாட்டிலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்போ அவியல் ചേച്ചിയുടെ ഊര് കണ്ണൂരിതാ. അപ്പൊ കണ്ണൂർ സ്റ്റൈൽ അവിയൽതാ. ஆமா, நம்ம ஊர் ஸ்டைல் கண்ணூர் ஸ்டைல். கண்ணூர் ஸ்டைல் அவியல் தான் நம்ம பார்க்க போறது. சோ இதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு? எல்லா வெஜிடபிள்ஸ் இங்க கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குதுங்க. சேனக்கிழங்கு மட்டும் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல. பயறு என்ன தமிழ்ல சொல்லுங்க? ஓகே, பச்சை பயறு. நம்ம ஊர்ல அது அச்சிங்க பயறு தான் சொல்லுவோம். இது இந்த மாதிரி பயறு நம்ம இது பொரியல் எல்லாம் பண்ணுவோம். இந்த எல்லாம் பொரியல் எல்லாம் பண்ணது. அப்புறம் இதெல்லாம் முருங்கைக்காய் ஒரு பெரிய, அப்புறம் வெள்ளரிக்காய் அது சின்ன. ஒரு 4 பேர் 5 பேர் அளவுக்கு செய்யறதுக்கு தான் இந்த குவான்டிட்டில ஒரு 5 பேருக்கு சாப்பிடலாம். அப்புறம் இது வந்து பச்சைக்காய், ஒரு சின்ன பச்சைக்காய். அப்புறம் பூசணிக்காய். பூசணிக்காயும் போடுதுல, வெள்ளரிக்காயும் போடு, பூசணிக்காயும் போடு. ஓ சரி. அப்புறம் கேரட், அப்புறம் ஒரு கைப்பிடி பீன்ஸ், இவ்வளவுதான். அப்புறம் சேனல் பொடி யூஸ்வலி போடும். சேனக்கிழங்கு இன்னைக்கு எனக்கு கிடைக்கல, அதனால போடல. கிடைச்சா நல்லா இருக்கு, போட்டா நல்லா இருக்கும். அப்புறம் வேற நல்லா பச்சை மிளகாய். இது இங்க இதுல பாதி எல்லாம் இங்கேயே விளைஞ்ச வெஜிடபிள்ஸ் வச்சுதான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கு. பீன்ஸ் கேரட் தவிர மத்ததெல்லாம் இங்க பீன்ஸ் கேரட் அதுவும் ஊட்டி கிளைமேட் தவிர பாக்கி எல்லாம் இங்க எல்லாமே இங்க கல்டிவேட் பண்ணது. அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியானதுனா தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி. பரவாயில்ல, நம்ம டேஸ்ட் நல்லா காரம் இருக்கும், நிறைய போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் வேற தயிர், கேடு, அப்புறம் கார்லிக். அதுதான் ஒரு வித்தியாசமானது. அது கேரளாவில் வந்துங்க இந்த திரிசூர் அந்த பக்கம் எல்லாம் இருக்கிறது. இது பூண்டு போட மாட்டாங்க. நம்ம ஏரியா கோழிக்கோடுல இருந்து அந்த பக்கம் போடும்போது அவியலுக்கு பூண்டு போடும், மஸ்டா பூண்டு போடும். அது டேஸ்ட் டிஃபரன்ஸ். சவுத் மிடில் டு சவுத் கேரளா பூண்டு போட மாட்டேன். நார்த் கேரளா சைடு எஸ்பெஷலி கண்ணூர் நல்லா போடும். நான் சிந்துச்சியோட நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து எப்போ தெரியுமா, ஞாபகம் இருக்கா, நாங்க கல்யாண விருந்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் சிந்துச்சியோட சமையல் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். டின்னர்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே செய்யலான்னு அவ்வளவு பெர்ஃபெக்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வருதுன்னு நான் சிந்துச்சியோட எடுத்துதான் ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே நமக்கு வருது கிரேவி எல்லாம். புளிக்கிங்க தயிர் தான் யூஸ் பண்ணுவோம். அது இப்ப நம்ம
சவுத்தில் தான் புளி புளி யூஸ் பண்ணிக்கிறது. நார்த்தன் கேரளாவில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிக்கிறது. நம்ம சைடுனா தயிர் தான் யூஸ் பண்ணுவோம். சில இடத்து பச்சை மாங்காவும் யூஸ் பண்ணுவோம். பச்சை மாங்காய் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் அதோட ஹைலைட். நல்ல ஃப்ரெஷ்ஷா தேங்காயே நம்ம வீட்டுல விளைஞ்ச தேங்காய். அதுதான் நான் சொல்லிட்டேன். கேரளா மாதிரி இருக்கிற வீடு நம்ம திருப்பூர் எல்லா இதுவும் இங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. சோ அது தேங்காவும் இங்க விளைஞ்சது. சோ இது வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற தேங்காய் எண்ணெயை நான் தயார் பண்ணுவேன். அப்படியா? கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இங்க ஆட்டி இருக்குது. அப்ப இது ட்ரை பண்றதுக்கு இது வந்துங்க கொஞ்சம் காஞ்ச ட்ரை தேங்காய் வெயில காய கட் பண்ணி வெயில காய போட்டு ஒரு 6 days 7 days நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மில்லி கொண்டு போய் அரைச்சிட்டு கொண்டு வந்துடுறது. சின்ன அந்த அப்படியே இல்லைங்க அது கட் பண்ணி சின்னதா ரொம்ப ஒரு தேங்காய் மூடி ஒரு 4-5 கட் பண்ணிக்கிறது. அப்படியே கட் பண்ணி இங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் அரைச்சு கொடுத்துருவோம். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு அரைக்கிற இடம் இருக்குது. அங்க போய் அரைச்சிட்டு மினிமம் 10 kg ட்ரை கோகனட் தான் அங்க அரைச்சு கொடுக்கும். அப்ப ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த மாதிரி தேங்காய் ஆட்டி கொடுக்கும். அவர் இந்த மாதிரி அவங்க செயல் இருக்கா ஃப்ரெஷ்ஷா? அது இல்ல, நம்மளோடது நம்மளுக்கு ஆட்டி கொடுத்துருவோம். இப்ப நம்ம அவியலுக்கு கட் பண்ணிட்டு இருக்கு. சோ அவியலுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் நீளமா கட் பண்ணாதான் ரொம்ப நீளமா கொஞ்சம் ஸ்லைஸா ரொம்ப கனமா கட் பண்ணா அந்த வேவு கரெக்ட் ஆகாது. ஆனா ஒரு அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெங்க்த்துக்கு கொஞ்சம் நீளமா கட் பண்ணணும். அப்புறம் சரண்யா வேவு கேரட் ஃபர்ஸ்ட் பூசணிக்காயெல்லாம் கொஞ்சம் மற்ற கம்பேர் பண்ணும்போது வேவு எச்சா இருக்குது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போடணும். அந்த வேவு கரெக்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேவு கரெக்டா இருக்கும். பீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லயே போட்டா சேனக்கிழங்கு இருந்தா முதல்ல சேனக்கிழங்கு தான் போடுவோம். இது டிப்பிக்கல் கண்ணூர் சொல்ல முடியாது. நிறைய பேரு நிறைய விதமா செய்வாங்க. ஓരോருத்தருக்கும் ஓரோ ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்கு. அது சாப்பிட்டு எல்லாரும் திரும்பி அது ரொம்ப விரும்பி சாப்பிடவும் அவரோட இந்த டிஷ் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுதான் ஹைலைட் தான், அதுதான் சிக்னேச்சர் டிஷ். அப்போ நான் எப்பவும் திரும்பி கேட்கறது சிந்தேஷ் கிட்ட அவியல். திருப்பூர் வந்து நியர்லி 29 வருஷம் ஆயிடுச்சு. 29 years. இங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்கார்கிட்டையும் பேசி எனக்கு கம்ஃபர்டபுளான எல்லாமே மிக்ஸ் வந்திருக்கு. அது வேற எது சொல்லணும்னா நம்ம இங்க நிறைய மலையாளிஸ் அதுதான் திருப்பூர் செட்ல ஆயிருக்கு, நிறைய பேர் இருக்கு. ஸோ அதோட ஒரு கிளப் இருக்கு, கேரளா கிளப். ஸோ அதை அசோசியேட்டா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொண்டாடுவேன். இப்போ கொரோனானால எல்லாரும் ஜூம்ல தான் கொண்டாடிட்டு இருக்கு. அல்லாம எல்லாரும் ரொம்ப கோஆபரேட்டிவ், எல்லாருக்கும் அந்த யூனிட்டி இருக்கு. இங்க வந்துட்டு நான் இங்க வந்து 5 years ஆகுது. இங்க வந்தப்போ நிறைய ചേച്ചി 29 years ஆகி அந்த மாதிரி நிறைய பேர் இங்க ரொம்ப வருஷமா செட்டில் ஆய நிறைய பேர் இருக்கு. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில இங்க அவரோட கிராண்ட் ஃபாதர் அந்த ஜெனரேஷன் தொடங்கி இங்க செட்டில் ஆயிருக்குன்னு இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இங்க இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து இங்க பழகி நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் மாதிரி தான் இப்ப தமிழ்நாடுல. சோ இப்போ சேச்சி சொன்ன மாதிரி வேகல நம்ம குக் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கணும் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அந்த மாதிரி அப்படி பண்ணா எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இல்லாட்டி எச்சு கம்மியா இருந்தா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி. சோ அப்ப நம்ம கட் பண்ணும்போதே இந்த மாதிரி நம்ம குக் பண்ணனா இந்த மாதிரி உள்ளி அந்த மாதிரி இருந்தா அவியல் நல்லா இருக்கும்ல குக் பண்றது. கொஞ்சம் வைடா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு. கொஞ்சம் ஹாஃப் குக்ட் ஆனதுக்கு பிறகு இது போட்டா கரெக்டா இருக்கும். வேகும் போது எல்லா வேகும் கரெக்ட். பயரும் இந்த முருங்கைக்காய் லாஸ்ட் போட்டா போதும். பாக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே குக் பண்றேன். இது ஹாஃப் குக் ஆகும்போது இது போட்டுக்கிறேன். அதுக்குள்ள தேங்காய் அரைப்பு, அதுக்கு ஒரு ஹாஃப் சின்ன தேங்காயோட ஹாஃப் தேங்காய். ஓகே. அப்புறம் ஜீரகம் போட்டுறேன், ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன். அப்புறம் பச்சை மிளகாய். அப்போ இப்போ நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டுருக்கு. அதுக்கப்புறம்
எனக்கு அது ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கிரஷ் பண்ணா போதும். ஜஸ்ட் பல்ஸ் பண்ணிடுங்க. ஓ சரி சரி. கொஞ்சம் தண்ணி போதுமா? கொஞ்சமா தண்ணி போதும். அது அப்புறம் பார்த்து நிறைய தண்ணியான குழம்பாட்ட ஆயிடும். அவியல் ரொம்ப இலையில போட்டா ஒழுகக்கூடாது, நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சள் நிறைய போட தேவையில்லை. அவருக்கு மஞ்சள் போடாமையும் பண்ணுவாங்க, ஆனா மஞ்சள் போட்டாதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக ஊற்றி மூடி வச்சுக்கிறதுங்க. ஹாஃப் குக்டு ஆனதுக்கப்புறம் மிச்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைப்பு. முருங்கைக்காயும் பயரும் போட்டுருச்சுங்க கடைசி. ஓ சரி சரி. இது ஃபஸ்ட்டு போட்டது ஹாஃப் குக்டு ஆயிடுச்சு. ஓ சரி சரி. அப்புறம் இது வந்துங்க, இது ரெண்டாவது போட்டு மூடி வச்சு கொஞ்சமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓ சரி சரி. மூடி வச்சு வேக. காயெல்லாம் வெந்திருச்சு சரண்யா. இனி இந்த கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணுறது. ஓ சரி சரி. இந்த கன்சிஸ்டன்சி தான் அவியல் கரெக்டாக இருக்கும். அரைப்பு வெந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு போடுறது. பூண்டு அரைப்பு கொஞ்சம் இதாயதுக்கு அப்புறம் இந்த அரைப்பு கொஞ்சம் சீக்கிரமா வெந்துருமல்ல, அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் பூண்டு போடுறது, கருவேப்பிலை நிறைய போடுறது. அப்புறம் கடைசி தேங்காய் எண்ணெய் ஊற்றணும்ல. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். அதுதான் அதோட ஹைலைட். ஆஃப் பண்ணி அப்பவே ஆஃப் பண்ணி இப்போ குக் பண்ண வேண்டாம், பண்ணி குக் பண்ண. தேங்காய் எண்ணெய் அப்படியே ஆஃப் பண்ணி அப்புறம் உடனே ஆஃப் பண்ணிக்கிறது. ஓ சரி சரி. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கிறது. ஃப்ளேவர் வந்து இந்த கார்லிக், பூண்டு, தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை, அந்த கார்லிக் அந்த ஸ்மெல்லு நல்லா இறங்கி அது செமி குக்டு ஆயிடும். ஓ சரி சரி. அதோட கார்லிக் செமி குக்டா? அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சா போதும். 10 நிமிஷம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ சரி. ഹലോ, എന്താണ് സ്പെഷ്യലി? ഭയങ്കരമാണല്ലോ ഇന്ന് ആക്കിയിരുന്നേ. ഇത് നമ്മളെ കണ്ണൂരെ അവിയല്. നല്ല മണലും വരുന്നുണ്ട്. മണമുണ്ട്, കളർ സൂപ്പറായിട്ടുണ്ട്. നിങ്ങൾ കുറച്ച് ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കണം. നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ടാ, നല്ല ടേസ്റ്റ്. ആ ഉള്ളുള്ളിന്റെ മണം ഭയങ്കര മണം അടിക്കുന്നുണ്ട് മൂക്കില്. இன்னைக்கு அவியல் செஞ்சேன், அது டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா சரண்யா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. இது வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா ஈஸியாக பண்ண ஒரு டிஷ்ஷு. ஆனால் வந்துங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட ஹிஸ்ட்ரியே வந்து நம்மளுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு மிச்சம் போன வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற குழம்பு தான். அந்த கான்செப்டோட தான் இந்த அவியலோட ஹிஸ்டரி அதுதான். அதனால இந்த காய்ங்கிறதெல்லாம் இல்லை, என்ன காய் இருக்கிறதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சிக்னேச்சர் டிஷ், அது வேற இருக்கா? இல்ல, அது நிறைய பண்ணுவாங்க, நல்ல டேஸ்டா பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் பண்ணுவாங்க, மோர் குழம்பு சூப்பரா பண்ணுவாங்க. அதே மாதிரி மீன் குழம்பு, அதுவும் செம்மீன் குழம்பு சூப்பரா பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு வ்ளாக்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. பாயாசம் நல்லா பண்ணுவாங்க. அதுவும் எஸ்பெஷலா சக்க பாயாசம், வேளாப்பழ பாயாசம், அதுவும் சூப்பரா இருக்கு. சோ அப்ப நமக்கு எல்லாரும் இந்த அவியல சிந்துவிஷயோட ஸ்பெஷல் கண்ணூர் கார்லிக் போட்ட அவியல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். ஓணம் வாழ்த்துக்கள். ஓணம். ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம்.